ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபினி ஸ்போர்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூப்போட மெயினான விஷயம் எல்லாமே பார்த்துருப்போம். காஷ்மீர் உள்ளனா என்ன, பாப்புலர் உள்ளனா என்ன, எந்தெந்த பாலுக்கு எந்தெந்த வெயிட்டில் பேட் விளாடணும், பேட் வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும். 900லேருந்து 1150 வரைக்கும் வெயிட் இருக்குது. ஸோ அது எந்தெந்த பாலுக்கு ஹார்ட் டென்னிஸ், சாஃப்ட் டென்னிஸ், டெம்பர் பால், இது மூணுத்துக்கும் எந்தெந்த வெயிட்டில் வந்து வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து இதில் பின் பண்ணுறேன், யாருன்னா வேணால் செக் பண்ணி பாருங்க, நல்லா கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஸ்கூப் பேட்டோடைய மார்க்கெட் வந்து எப்படி மறுபடியும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்கூப்போட மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் வியூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போய்ட்டு ஷாப்பில் போய் கேட்டாலும் நான் ஸ்கூப் பேட்டு தான் எடுத்து காட்டுவாங்க, ஸ்கூப்பே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரில் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணிச்சு. காஷ்மீரில் வந்து இந்த ஹார்ட் டென்னிஸோ, சாஃப்ட் டென்னிஸோ, ஸ்டம்பர் பாலுக்கோ வந்து காஷ்மீர் உள்ள பக்கமே யாருமே தலை வச்சு படுக்கல, எல்லாமே வந்து பாப்புலர் உள்ள தான். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேட் மேக்கர்ஸே சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி காஷ்மீர் உள்ளோவில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அது வந்து பிங்கு அதிகம், வெயிட் அதிகம், அதேமாதிரி வந்து பவரும் ஜாஸ்தி காஷ்மீர் உள்ள. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, காஷ்மீர் உள்ளோவில் ஸ்கூப் பண்ணி ஹார்ட் டென்னிஸுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணி ஒரு 1 kg வர மாதிரி ரெடியூஸ் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. நல்லாவே கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. ஸோ ஆனால் அதில் பெரிய மெயின் ப்ராப்ளம் என்ன ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, பிரேக்கேஜ் அங்கங்கே பிரேக்கேஜ் வர ஆரம்பிச்சு. ஏன்னா பிளேடே வந்து 40 mm இருக்கும். 40 mm நீங்கள் 20 mm ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வெறும் 20 mm தான். ஸோ அப்போ அந்த காஷ்மீர் உள்ள 20 mm பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியர் பண்ணுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க அப்போ காஷ்மீர் உள்ளோட பவரை. ஸோ இப்போ வந்து எப்படி நான் ஸ்கூப்பில் வந்து காஷ்மீர் உள்ள அடாப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, பாப்புலர் இந்த வில்லோ வந்து இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே காஷ்மீர் வில்லோவுக்கு ஓரளவுக்கு மாறிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்லேருந்து பாப்புலர் வில்லோ வாங்கி அதை பாலிஷ் போட்டு காஷ்மீர் உள்ள மாதிரி ஏமாற்றி 1700, 1800, 9200, அப்புறமேட்டா வந்து 2000, 2500 ஹார்ட் டென்னிஸுக்கு அப்படி இப்படின்னு நல்ல பாப்புலரான பிராண்டை ஏமாற்றி விற்று தான் இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஹார்ட் டென்னிஸுக்கு அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. ஸ்கூப்புன்னு பண்ணி போயிடும்போது அது பெருசாக வந்து அஃபெக்டே ஆகாது. ஸோ இப்போ நான் ஸ்கூப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ காஷ்மீரில் வந்து இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காஷ்மீர் உள்ளோலே வந்து மேக் பண்ணி அந்த வெயிட்டை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி ஒரு 1000 to 1050 இந்த ரேஞ்சுக்குள்ளே வர வச்சு முடிஞ்ச அளவுக்கு தராங்க. ஸோ இந்த பேட்டோட பவர் வந்து எதுக்குமே மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு டோர்னமெண்ட் போகிறீங்க, ஒரு லாங் ரவுண்டு போகிறோம், வெளியூர் போய் மேட்ச் ஆடுறோம், தெரியாத ஊரில் போய்ட்டு மேட்ச் ஆடுறோம், அதில் வந்து 70 m 6 வச்சுருக்காங்க, லெக் சைடில் லாங்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்க பிரச்சனை வந்து இந்த நான் ஸ்கூப் பேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது. எந்த கிரவுண்டாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் சீசன் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆடி பழகிட்டிங்கன்னா பக்கவாக விளாட்லாம். அதுவே நீங்கள் ஸ்கூப் பேட்டுனா அதுக்கு வேறு ரோல் ப்ளே இருக்குது, வேறு எங்கெங்கே விளாடணும், எந்த கிரவுண்டில் விளாடணும், அதுக்கு தனியாக இருக்குது. அதை வந்து ஃபர்தராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த நான் ஸ்கூப் பேட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயம் வேணும்னா